பிரைஸ் தி லார்ட். பைபிள்லேருந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். மார்த்தாள், மரியாள், லாசரு இந்த குடும்பம் பெத்தானியா என்ற கிராமத்தில் வாழ்ந்து வந்தாங்க. ஏசப்பா எப்போ பெத்தானியாவுக்கு வந்தாலுமே இந்த ஃபேமிலி இருக்கிற வீட்டுக்கு ஏசப்பா வந்துட்டு இவங்களோட பேசிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. அப்போது ஒரு நாள் என்னாச்சு, லாசருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போது மார்த்தாள், மரியாள் சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஏசப்பா ஒரு 2 மைல் தூரத்தில் ஒரு ஊரில் மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போது ஏசப்பா கிட்ட ஒருத்தர் அனுப்பி, ஆண்டவரே, உங்கள் சிநேகிதன் லாசரு சுகவீனமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு ஏசப்பாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க ஒருத்தர் மூலமாக. அப்போ அந்த மனிதரும் போயிட்டு ஏசப்பா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மெசேஜை சொல்கிறாங்க. ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, ஆவியில் ஏசப்பாக்கு என்ன தோணுது அப்படின்னா, இங்கே பிதாவோட நாமம் மகிமைப்பட போகுது, தேவ நாம மகிமைக்காக தான் இது இங்கே ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஏசப்பா இன்னும் 2 நாள் அந்த ஊர்லேயே ஸ்டே பண்ணிடுறாங்க, அவங்க இருந்த இடத்துலையே. அப்போது அதுக்கப்புறம் வாங்க பெத்தானியாக்கு போகலான்னு சொல்லிட்டு வராங்க. ஏசப்பா சீஷர்களோடு வராங்க. கிராமத்துக்குள்ளே போகிற அந்த என்ட்ரன்ஸ்லேயே மார்த்தாள் கேள்விப்பட்டு அவங்க ஓடி வந்து ஏசப்பா கிட்ட நிறையா இது கேட்குறாங்க. நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா இப்படிலாம் நடந்திருக்காது அப்படிலாம் சொல்கிறாங்க. அங்கே ஏசப்பாவும் மார்த்தாளும் கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க. அப்புறம் மார்த்தாள் போய் அவங்க சிஸ்டர் மரியாளை கூப்பிட போயிட்டாங்க. அப்போது மரியாள் கிட்ட போய் சொன்ன உடனே மரியாள் ஓடி வந்து ஏசப்பாவோட பாதத்தில் விழுந்துட்டாங்க. ஏசப்பா, நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என் தம்பி மறிச்சிருக்க மாட்டான்ல ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அவங்க அழுறதை பார்த்துட்டு சுற்றி நின்ற யூதர்கள், பெண்கள் எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏசப்பா இதை பார்த்துட்டு ஏசப்பாவும் கண்ணீர் விடுறாங்க. ஏசப்பா மனது உருகிட்டாங்க. என் மக அழுகுறா, இங்கே எல்லாருமே அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு உடனே கல்லறை எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு கல்லறை இருக்கிற கல்லை புரட்டுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது மார்த்தாள் சிஸ்டர் என்ன கேட்குறாங்கன்னா, 4 நாள் ஆச்சே நாருமேன்னு சொல்கிறாங்க. அவ்விசுவாசமாக பேசுகிறாங்க. அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்புறம் ஏசப்பா பிதா கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க. பிதாவே உங்களுடைய நாம மகிமைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இந்த ஜெபத்தை அங்கீகரித்து அற்புதம் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லாசருவே வெளியே வா அப்படின்னு அதிகாரமுள்ள ஒரு டோனில் ஏசப்பா கூப்பிடும்போது லாசரு, அவரை சுற்றி கட்டுகள் கட்டப்பட்டிருந்தது. அவர் அந்த கட்டோட வெளியே வந்து நிற்கிறாரு. ஆம் பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில இப்படி தான் அவிசுவாசமாக நினைக்கிறோம். இது நடக்காது அது நடக்காது, பிரச்சனையை பெருசாக பேசுகிறோம். ஏசப்பாவுடைய நாமத்தை, ஏசப்பா எவ்வளோ அற்புதம் பண்ணியிருக்காங்க அதை பற்றி பேச மாட்டேங்கிறோம். நாமும் சில நேரம் மார்த்தாள் போல இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். மனுஷகுமாரன் 2ஆம் வருகையில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? இந்த உலகத்தில் யாருமே விசுவாசிக்க மாட்டாங்க போலுக்கு. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் பாடுகள் வந்தோடனே எல்லாரும் ஓடிடுறாங்க. நம்ம விசுவாசிக்கணும். சூழ்நிலைகள் தோழி போல இருக்கும்போதும் விசுவாசிக்கணும். என் அப்பா எனக்கு நன்மை தான் செய்வாங்க. ஏசப்பா அந்த இடத்துல ஸ்டே பண்ணதுக்கும் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது இல்லை. இங்கே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் வாழ்க்கையில அப்படிதான் சூழ்நிலைகள் தோல்வி போல இருந்தால், வேர்ஸ்ட் ஆயிடுச்சு சிச்சுவேஷன், நோய் அதிகமாகிடுச்சு, ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னா ஏசப்பா பெரிய காரியம் செய்ய போகிறாங்க. நீங்கள் ஒரு பெரிய டெஸ்டிமோனியாக மாற போகிறீங்க. அதுதான் நடக்க போகுது. அதுக்காக தான் இந்த தாமதம். கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.